முடியாது. மெய்யா இருக்கும்ன்றாங்க. சொன்னாங்க. தர்மமே வெல்லும் இருக்கு. மனிதனை பேச்சிட்டு பாருங்க. மரத்தை வாசித்து பாருங்க. நல்ல மரம் எதுக்காகும்ன்றதுக்காக. ஆமா தெரிஞ்சிடும். மனுஷனை பேசிட்டு பாக்குறோம். பேசும்போது நல்ல குடும்பத்து பழக்க வழக்கம் அந்த பிள்ளைகள் இருந்து சமயம் எடுத்து பேசு. பேசாமல் இருந்து பழகிட்டு 4 பேர் வச்சுபடி வாழணும். பேச்சுக்கு பேசுதானே சாமி. பேச்சுக்கு பேசுதானே சபை இருந்து பேசணும். ஆமா சமயம் அறிந்து பேசணும். சில நேரங்கள்ல பேசாமல் இருந்து பழகணும். மனத்துக்கு ஓர் அறிவுனா. ஆமா இருக்கா இருக்கே. அதே நேரத்துல பேசணும்னா பிள்ளைங்க நேரத்துல பேச விட்டு பார்க்கணும். ஆமா நல்லா பேசுடா இல்லையா தெரிஞ்சுக்கணும். பேச விட்டாதானே தெரியும். நான் பேய விட்டு பார்க்கறேன். அது எப்படி சாமி? பெத்த தாய் பொம்பளை நாங்க பேய விட்டு பார்ப்போம். அது நியாயம் சாமி. நீங்க சொல்றீங்க எப்படி நியாயமாகும்? ஏன் பெண்கள் தான் பார்த்து ஆண்கள் பார்க்கறத இல்ல. பெண்கள் பார்த்தா இது வரைக்கும் வழக்கம். இப்போ நீங்க சொல்றது வித்தியாசம். பெத்த பிள்ளை மேல அப்பனுக்கு அக்கறை இருக்கு. அதுக்காக இருக்கும். அப்புறம் புரியாம தகப்பன தாய் கிட்ட அக்கறை அதிகமா இருக்கும். தாய் வேறங்க தகப்பன போற விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நல்லா சொல்லுங்க. தாய்க்கு பின் தாரம். ஆமா தாய்க்கு பின் தாரம். அம்மாவுக்கு பிறகு மனைவி இருக்கா இருக்காங்க. காப்பாற்ற முடியும். தகப்பனுக்கு பிறகு தாய் தான் காப்பாத்திக்கணும். தாய்க்கு பின் தாரம். ஆமா மனைவி இருக்கா இருக்கா. தகப்பனுக்கு பிறகு யாரை ஏற்ற முடியும்? முடியாது. அதான் தகப்பன். நீங்க சாப்பாடு போடுவீங்க. சாப்பாடு கொடுக்க முடியும். வாங்கி கொடுக்கறது நீங்க சமைச்சு கொடுக்க முடியும். சரி ஆனா சம்பாதிக்கிறவங்க யாரு? நீங்க தானே. ஆம்பளை. இப்படி மட்டும் பேசாதீங்க. நான் இல்ல. அதான் ஆம்பளைல தான் சொல்றேன். சம்பாதிக்கிறது ஆம்பளைங்க தான் இருந்த ஒரு காலம் தான். இப்ப அப்படி சொல்ல முடியாது இல்லையா? என்னங்க சம்பாதிச்சாலும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த பக்குவத்தோட இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும். விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில கெட்டு போக மாட்டேன். கெட்டு போக மாட்டேன். விட்டு கொடுக்காம கெட்டு போயிடுவாங்க. எப்படி அது புரியும்? ஏன் சொல்ல வாழ்க்கையில எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கணும். எல்லாத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாதத்துக்கு மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? இந்த பிடிவாதங்கிற விஷயத்தை தான் விட்டு கொடுக்கவும் கெட்டு போறதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு சின்ன சான்று கொடுக்குறேன். சொல்லுங்க. விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில கெட்டு போறது இல்ல. விட்டு கொடுக்காதவே கெட்டு போயிடுவாங்க. சத்தியமா? ஆமா. ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிறேன். நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பார்வை கரை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இந்த மூத்தவன் யாரு? தர்மன். ரெண்டாவது 5 பேர் இருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். பீமனா என்ன சுவாமி? பீமனா பீமன். பீமன்னா வேற. பீமன்னா வேற. பீமனுக்கு மைந்தனார் வேதனாகம்னா. ஆமா வேதனுக்கு மைந்தனார் வீரமாகம்னா. அந்த பீமன் வேறு. சரி பீமன்னா வேறு. பீமன்னா யாரு? பீஷ்மரை சொல்லலாம். பீமன்னா அவன் தான் அண்ணன் வீர பிறந்தவன். இப்ப வாயு புத்தனை சொல்லுவாங்க. வாயு புத்தனை யாரும் சொல்ல முடியும்? ஆஞ்சநேயர் சொல்ல முடியும். இன்னொருத்தர் அவர் பிள்ளை சொல்ல முடியும். யாரு? அவர் மகனே. யார் மகனே? ஆஞ்சநேயர் பையன். பீமன் வந்து வாயு பகவானா யார் சொல்லுவோம்னா ஆஞ்சநேயர் சொல்லுவோம். ஆமா வாயு பகவானா யார் சொல்லுவோம்? வாயு பகவானா காக்கறத சொல்லுவான். வாயுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? எனக்கு தெரியும் ஆஞ்சநேயர் ஒருத்தர். பீமன் இல்லையா? ஆஞ்சநேயர் ஒருத்தர் நான் சொல்லிட்டேன்ல. பீமன் இந்த வாய்ஸ் கொண்டு யாரை கொடுத்தியா? வாங்கிக்கோங்க. என்னமோ வாங்குறது மட்டும் மூணாவது மாதிரி சுத்தமா பண்ணி முடிச்சோம்னா விஷயம் இருக்கா இல்லையா? நீ சொல்றத நான் சொல்றேன். அப்ப ஏன் தெரியுமா? விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில கெட்டு போறதுல விட்டு கொடுக்கறத கெட்டு போறமானதுல ஆஞ்சநேயர் பெருமானுக்கு போட்டு வந்துச்சு. பீமன் வந்து சமூக மலர பறிக்க போறேன். போனானே போகும்போது எதிர வழிமறிச்சு யாரு தெரியுமா? ஆஞ்சநேயர். வந்தாரா? ஆஞ்சநேயர் பெருமாள் இருந்தாருங்க. வழிமறிச்சு இருக்காரு. ஆமா இருக்கும்போது பீமன் போய் கேக்குறான். தாமரை அகந்து யாருக்கு வந்துட கூடாது. யாருக்கு வரக்கூடாது. தாமரை அகந்து வந்து அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. ஆமா உண்மைதான். ஒரு சின்ன பையன் போய் தம்பி கடைக்கு போயிட்டு வா. அவன போய்வா. கடைக்கு போறத போவானா? போடா வேற போய் போறான்ல. ஆமா ஐயா மரியாதை ரொம்ப முக்கியம். அப்ப என்னன்னா மரியாதை கொடுத்து வாங்க முதல்ல. அப்ப என்னடா பீமன் போய் அவ பலசாலியா யானைய பலம் உண்டவே எதற்காலும் வளையக்கூடிய வரமாகவே அவனுக்கு திமிர் இருந்துச்சு. அவ திமிர் இருக்கணும். எல்லாரும் காட்ட கூடாதுல. அது உண்மைதான். எனக்கு திமிர் இருக்கனா காட்டாத்த காட்டணும். ஆமா ஆமா எல்லாரும் காட்ட ஒட்டு நினைக்கணும் இல்லையா? திமிரை காட்டவே என்ன சாமி பிரயோஜனம்? திறமையை காட்டவே பிரயோஜனம். திறமை காட்டணும். திமிரை காட்டி என்ன பிரயோஜனம்? போய் என்ன பண்றா? அந்த ஆஞ்சநேயர் பெருமாள் வழிமறிச்சு படுத்துட்டு இருக்காரு. ஆமா கிடைக்கும் போது இங்க போய் எப்பா கொஞ்சம் வழி விட்டு போனா விட்டு போயிரு. வழி விட்டு போனா விட்டு பாரு. ஆனா வந்து சொல்றா ஏ கேட்டு போறங்க நீ வழிமறிய மனைவி மலர கேக்குறா பறிக்க போறேன்னா. அப்பதான் ஓடுச்சு. நான் கிளம்பன் தானே கேட்டு போறங்க தானே கிளம்பன் தானே நீ சரியான ஆம்பளை 16,000 யானைகள் பலம் கொண்டுவேன் அப்படி உண்மையாடா? நீ என்ன வாழை தூக்கி வச்சுட்டு போறான்னு சொல்லு. வாழை மட்டும் ஓரமா தூக்கி வை. வாழை தூக்கி வச்சுட்டு போறான்னு சொல்லு.
ஆமா அவன் அப்படி சொல்றேன் நான் மாலை தூக்குவேன் ஆனா என் கையால துடிச்சு போவேன் என் கதையில தூக்குவேன் தூக்கும் போது வாழை பிட்டு வச்சு எனக்கு கேட்கக்கூடாது ஆனா இவன் யாருங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது ஆனா அவன் யாருங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது யாருக்கு என் நித்திய பிரபாச்சாரம் இல்லையா யாரும் ஆஞ்சநேய அவன் என்ன பண்றாரு நான் ஏன் சொல்ல போனா விட்டு கொடுக்காதவன் கெட்டு போறேன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற சாதம் கொடுத்து அவன் எவ்வளவு போய் சொல்லும் போது வழிபடுத்தி முடிச்சா தூக்கூடாதுன்னு சொல்லு நான் மாத்த என்ன பண்றேன் குறைஞ்சு நானு சாதாரண குரங்கன வருது அவனே கதையை தூக்குறேன் தூக்க முடியல அதுக்கு நான் கையை தூக்குறேன் தூக்கும் போது அப்படி வாழை போட்டு அமைக்கிறது கையை தாங்க முடியும் எனக்கு அப்பதான் சொல்றேன் வழிபடுற அப்பா அப்பா சிரிச்சாங்க ஆஞ்சிருப்பாங்க ஏண்டா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தமே நானும் ஒரு அப்பனுக்கு பிறந்தமே உனக்குள்ள தன்மை எனக்கு தான் இருக்கு சொல்லி அப்பதான் கேட்டா நீ வாய் புத்துறேன் நானும் வாய் புத்துறேன் அப்படின்னு ஆனா விட்டு கொடுக்கல ஆஞ்சநேயர் விட்டு போயிட்டானா அங்க ஒரு நியாயமான விஷயம் நடந்திருக்குல்ல யாரு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல சாதாரண விஷயங்களை விட்டு கொடுக்காத கெட்டு போல சுவாமி இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு நீங்க தான் பகவான சொன்னீங்கல்ல பங்காளியும் பணங்காளியும் பார்த்து வெட்டணும் இருக்கேன் பங்காளி சொந்த இடத்துல வாழ்க்கையில முன்னேற முடியுமா முடியாதுல்ல அப்ப யாருக்கு எதை கொடுக்கணுங்கிற விஷயத்துல பங்காளிகளுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா பாரத போர் முதல்ல நடந்திருக்குமா யாரும் தடுக்க முடியாது வேறு எவ்வளவு கொடுக்க முடியாது இருக்கு பகல் இருக்கு துன்பம் இருக்கு துறவரம் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க சொன்னதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நாட குரான் கேட்டாங்க முடியாதுல்ல ஊரையாவது குரான் கேட்டாங்க முடியாதுல்ல ஒரு வீடையாவது குரானாங்க கொடுக்க முடியாது ஊசியோட இடம் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இப்படி விட்டு கொடுக்காதனாலதான் அவன் கண்டு போயிட்டான் அப்ப கெட்டதுக்கு காரணம் இருக்கு விட்டு கொடுக்காததுக்கு காரணம் இருக்கு மாத்தி மாத்தி சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆமா இருக்குல்ல இல்லன்னு பேசணும் அதுக்காண்டி இருக்கிறதா இல்லன்னு பேச முடியாது எப்படி பேசுறீங்க பாருங்க ஒரு விஷயம் இருக்கு அது உண்மை உண்மையான விஷயத்தை இல்ல நீங்க பேசுவீங்களா எப்படி பேசுவீங்க இருக்கு ராமன் தான் வில்லன் யாரு வில்லன் சொல்லுங்க வில்லன் வந்து யார சொல்ல முடியும் ராமேஸ்வரி எதிரில வந்த தூதுவன் யாரு அப்படின்னா ஆச்சரியப்படுமா விஷயம் ராமனோட பொண்ணவன் யாரு கேட்டு யாரும் சொல்லுங்க யார சொல்லுவா ராமனை யாரு பொண்ணா யாரும் சொல்லுவீங்க ராமனோட பொண்ணது யாருன்னு கேட்டா யார சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு கேக்குது இருக்கு அவர் தம்பிதான் அவர் தம்பியா சொன்னாங்க உண்மைதான் சொன்னாங்க ஏன் சுவாமி ராமணேஸ்வரி இறக்கும் தருவாய் இருக்காரு ஆனா இறக்கல எங்க அண்ணனை கொல்ல முடியாது அவனுக்கு ஒரு கலசை நெஞ்சுக்கிட்ட இருக்கு அங்க அடிச்சாதான் உயிர் போகணும் சொன்னாரு சொன்னதுக்கு பிறகுதானே இவர் அடிச்சாரு ராம இறக்க அடிக்க முடியாதுல்ல ராமன் இல்ல ராமன் இல்ல காரணம் இவர் தானே சொல்ல வருவேன் சொல்லுங்க நான் மாத்தி கூட பேசுறேன் கோசியர் முட்டவலையா கோசியர் காரணமா இருக்கவங்க தண்டனை அதிகம் நானே ஒருத்தர் வெட்டி கொடுத்துட்டோம் ஒருத்தர் போய் ஒருத்தர் வெட்டி கொடுத்துட்டேன் அப்ப அவளும் போய் சொன்னா நீ வெட்டான்னு சொல்லிட்டு அவரு சரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச வந்துட்டேன் வெட்டவங்க பிடிப்பாங்களா அவளும் பிடிப்பாங்க வெட்டவங்க முதல் பிடிப்பாங்க அதுக்கடுத்து அவளும் நான் பிடிப்பாங்க கொலை பண்ணவன் யாரு ஆதாரம் முதல்ல முக்கியம் இங்க ராமனா ரெண்டு பக்கம் பேசக்கூடாது அவர் தாங்க சொல்றாரு ராமன் எத்தனை பாடம் போறாரு ஆனா அவர் இறக்கல எந்த வழிக்கு சின்ன சாப்பிட நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க சிவனுக்கு என்ன வேலை சிவனுக்கு என்ன வேலை அவர் கைதொழிலுக்கு அதிபதி அவரு படைத்தல் காத்தல் படைத்தல் காத்தல் எல்லாமே உண்டு கைதொழிலுக்கு அதிபதி பிரம்மனுக்கு என்ன வேலை அவருக்கு படைக்கிற வேலை மகாசுரனுக்கு அவர் காட்டுற வேலை யமனுக்கு என்ன வேலை உயிரை பிடிக்கக்கூடிய வேலை இது ஏற்க முடியுமா ஏங்க யமனுக்கு என்ன வேலை யமனுக்கு என்ன வேலை அப்படி இல்ல உயிரை பிடிக்கிற வேலை இல்லையா எப்படி இல்லைங்கிறீங்க யமன் யார் உயிரை கொண்டிருக்காரா ஏன் மார்க்கண்டேயர் பிடிக்கலையா 3 உயிரை பிடிக்க போகலையா ஒன்னு சத்தியவா ஒன்னு மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் பிடிக்க போனா இவன் செத்து போயிட்டான் அதுல விஷயம் அடுத்த சுமை கூடாது ஆனா உயிரை கவர்ந்தது யாரு தெரியுமா கிங்கிலியர்களுக்கு ஆமா இல்லையா ஆமா அவ சொல்லுவது யாரு சுத்தத்தை கணக்கு சொல்லுவாரு என்ன உயிர் காய் உயிர் கொண்டு போய் கவர்றான்னு சொல்லுவாரு ஆனா சொல்றது ஆனால் கட்டளைகள் யாரு இவன் நேரம் போட்டான் முடியாத உயிரை கவர செய்வது முதல்ல தூதர்கள் சத்தியம் பிடிக்க தூதர்கள் பிடிக்க முடியல அடுத்து வந்தாரு புரிஞ்சா அடுத்து வந்து
மார்க்கெட்டை பிடிக்க போனாரு. மார்க்கெட்டை பிடிக்க போனாரு தன்னை பாதுகாப்பதற்காக வாங்கி வந்த வரத்துக்காக இவருக்கு சாகபோசம் கிடைப்பதற்காக பிடிக்க போனாரு விஷயம் உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், உயிரை கவர்வது எவனுக்கு வேலை இல்லை, கெட்டவனே அவனுக்கு வேலை. ஆமா, பூர்வத்தில் செத்து போயிட்டு யாரும் சொல்றாங்க, எவனத்தான் சொல்றாங்க. பாவம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இது விஷயங்க. ஆமா, அப்ப இருக்குன்னா இல்ல, இல்லன்னா இருக்கு. இருக்குன்னா அதுக்காண்டி இருக்கிறதுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு பேசலாம், இருக்கிறது இல்லவே இல்லைன்னு பேச முடியாது. எவன் செத்தாரா தேவையா? எவன் தான் இறந்தாரு? ஏன் செத்தாரு? முடிக்க போன மார்க்கெட்டேன்னு பிடிச்சிருந்தா சிவபெருமான் உதச்சதுனால இறந்தாரு. சிவனை வச்சாரு. ஆமா, நல்லா இவன் தான் உதச்சாரு. சரி, மார்க்கெட்டேன் யார்கிட்ட போய் உட்காந்துருந்தாரு? லிங்கத்தை தானே கட்டி பிடிச்சிருந்தாரு. அது அடிப்படை சொல்லுங்களேன். அடிப்படை தெரியும், ஆனா மறைக்கிறீங்க, அப்படியே பூசுற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்களேன். இப்ப 2 பேர், ஆமா, இப்ப சாயாதேவிங்கிறவங்க இருக்காங்க, சங்கீதாதேவி இருக்காங்க, புத்தைங்கிற மொத்த முடிவு இருக்காங்க. இது காரணம் சூரியவான் மனைவி. அந்த அம்மாவோட நெல்லையே ஒரு உயிரை கொண்டு வந்து சனி பகவான் அமர்ந்தது. என்னன்னா 2 பேர் அமர்ந்தீங்கன்னா 2 பேரும் 2 கண்ணா பாதிக்கணும். அம்மா அப்பா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட கூடாது. ஏங்க, ஒரு பிள்ளை 4 வயசுல இருக்கு, ஒரு பிள்ளை 1 வயசுல இருந்துச்சுன்னா 4 வயசுல உள்ள பிள்ளை கொஞ்சம் பொறுமையாயிரா, 1 வயசுக்குள்ள அழுது அதைத்தான் கொஞ்சம் கவனிப்போம். அது பொறுமை வேறு. அவ மூத்த வேண்டிய வேணா போறான்னு சொல்லி சின்ன பிள்ளை போயிட்டு போறான்னு சொல்லி அம்மா. ஆமா, அம்மா வந்து குஞ்சா பிரிக்க கூடாது. ஆமா, பிரிக்க கூடாது. அதே மாதிரி தம்பி சின்ன பிள்ளை அப்பத்து போகும்போது அமைஞ்சிடணும். அம்மா சொல்லலாமா? நினைக்க கூடாது. அவ எள்ளி அடிக்கிறாங்க. இடிக்கும் போது என்னன்னா சனி பகவானுக்கு அந்த அம்மா கூட கொடுத்துட்டாங்க. எவனுக்கு குறைய கூடாது. கொடுத்த உடனே எவன் என்னன்னா 2 பேரும் தானே அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு கூட கொடுக்குறீங்க ஒரு பாயத்துல பாருன்னு சொல்லி யாரு? அம்மாவா? எந்த கால்ல? என்ன சுவாமி? எந்த கால்ல? வலது கால். இந்த இருக்கு. வலது கால்ல எப்படி? அதுல பாரு, எந்த கால்? கால்ல 2 கால் இருக்கு. ஆமா, இதுவா வலது கால்ல. வலது கால்ல இடது கால்லையா? வலது கால்ல தான். நல்லா சொல்லணும், வலது கால்ல தான். சரி, இருக்கட்டும். அப்படி இல்ல, நான் வலது கால்ல நீங்க மறந்து சொல்லுங்க. நீங்க தான் இருக்குங்கிறது இல்லங்கறாச்சே, இல்ல சொல்றீங்க. அப்படி இல்ல, கடிச்சு கதையில தெரிவிச்சு கொடுங்க. அவ இடிச்சு உடனே என்ன சொன்னமா சொன்னாங்க? சாபம் கொடுத்தாங்க. தாய் என்று பாராது எட்டி வச்சிட்டியே சொன்னாரா? சொன்னல. என்ன சொன்னா? அந்த கால் புழு வைக்கணும்னு சொல்லிட்டாரு. புழு கால மாற கிடவுது. அவ கீழ அக்கினியார் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்துல எந்த நேரம் புழு கால்ல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன வையா? கேவலாசி அப்ப என்ன பண்ற? அம்மா தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்ப செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு. அப்படிங்க போது தப்ப உணர்ந்துட்டாச்சுன்னா பிரச்சனை இல்ல. அது உண்மைதான். எப்ப தப்ப ஒரு மனிதர் உணர ஆரம்பிச்சிட்டானோ அது தப்பு இல்ல. அவதான் மாறிட்டானே. அம்மா தப்ப செஞ்சு விட்டு நான் தப்பே செய்யலையே. ஆனா யாரு செய்யல? ஏன் புள்ள புதுசா செஞ்சுட்டானா? எவன் செய்யற தப்ப புதுசா செஞ்சுட்டானே பேசலாம். எந்த பொண்ணு நல்ல பொண்ணு மன்னிப்பு கொடுக்க நல்லவராவது நீங்கராவது அன்னை பலப்பட. அப்ப என்ன ஆச்சு? தப்பு பண்ணி ஒத்துக்கிட்ட பிறகு அப்பாடி தவறு ஒண்ணு சாபத்துக்கு கோச்ச வேணும்ல. ஒண்ணுகிட்ட எனக்கு மோசம் முடிஞ்சு அப்பதான் சொல்றாரு. யார் தாய் சொல்றா? மார்க்கெட்டை குறைக்கப்படுவான். மார்க்கெட்டை குறைக்கப்படுற பெருமை அவனுக்கு ஆகி முடியும். கவலை செல்லும் போது எந்த பெண் என்று எட்டி மிதித்தாயோ அந்த பெண்ணோட பாதம் பட வேண்டும். ஆமா, யார் பாதம்? பெண்ணோட பாதம் படணுமா? பட்டுச்சா? பட்டுச்சு. எந்த பாதம் பட்டுச்சு? ஆணுக்குரியது எது, பெண்ணுக்குரியது எது? கால்ல. இது நேர்ல கூடாது. அத நீங்க திருப்பி சொல்ல கூடாது. வலது கால்ல சொன்னப்ப அத சரியில்லைன்னு சொன்னீங்கல. சக்தி சிவன். ஆமா, வரலாறு மட்டும் ஏகலை வரலாறு மட்டும் சொல்லுங்க. ஏகலைவே இத விடுங்க. ஏகலைவே அப்புறம் போடு. அது குருவுல வித்தை கூட்டு விட்டு அது விஷயம். குருவுல கத்துக்கிட்டேன் ஏகலைவே அது விஷயம். இந்த குறை பத்தி அது விஷயம். இந்த விட்டீங்கன்னா இந்த கதைகள் கேட்டிருக்காது. அதெல்லாம் படிச்ச கதைகள் இல்லையா? விஷயம் உண்டு. இப்ப நான் கேட்கிறேன் அப்படி சொன்னீங்கல்ல, வலது காலா இடது காலோ? அதான் கேக்குறேன். அப்ப யமதர்மன் வந்து போய் முடிச்சாரு வலது காலு. அப்ப பெண்ணு எந்த காலம் வச்சா? சிவன் மதிச்சாரா சக்தி வச்சாரா? சக்தி தான் வச்சா. சக்தி எந்த பக்கம் இருக்கா? சிவன்ல பாதி இருக்கா? அவன் எந்த பக்கம்? எல்லாம் நீங்க சொல்லுங்க. எங்கிட்ட இருக்கானே உள்ள போற மாதிரியா? அது எடுத்து போறாங்க. இடது போறமா? மனைவிக்கு இடம் வந்து ஒரு இடத்து வருமா? தாலி கட்டி எங்க போறாங்க? சாமி இந்த இடத்துல வந்து உட்காரு. நான் 52 கொண்டாந்து கட்டவேன். நீங்க கட்டவர் தெரியும். ஆக மனைவிக்கு ஒரு இடம் வந்து ஆண்களுக்கு ஒரு இடம் வந்து அப்ப மிச்சம் இந்த காலே இப்ப தானே சொல்றீங்க. அப்புறம் திருப்பி எந்த காலே? ஏமா ஆண்கள் புரியுதா? எனக்கு புரியுது. ஆண்கள் புரியுது, பெண்கள் புரியுது, இடது போறோம். அப்ப எந்த கால வச்சிருப்பாங்க? இங்க வாங்க. அப்ப நான் வர்றேன். எவன் மனுஷன் வந்து இடத்துல மதிக்கப்பட்டான். இது கதை. ஆனால் பெண் என்று பாடம் நிறுத்தி பார்த்த பெண்ணோட பாடப்படும் சொல்லி அவ என்ன பண்ணா? எம்பெருமான் ஈசன் ஒரு பக்கத்தில் இருக்கும் போது சக்தி வாய்ப்பு சக்தி வலது காலம் பிடிக்கப்பட்டா. அப்பதான் பாவம் முதல் இது கதை.
தெரியும். சம்பளம் சும்மா இருக்கா? ஆமா சம்பளம். ஆமா சொல். இங்க வயிற்று தெரியல பாத்தீங்க. சொல்லுங்க. வயிற்று தண்ணி குடிங்க. இருந்த விட்டு என்ன வேணும்? இருந்த வீட்டுக்கு என்ன வேணும்? அவர் புரிய விளக்கேத்தி வைக்கணும். இருந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும். என்ன அங்கிருந்து வாங்க ஆளு விடுறாரு சம்பளம் வாங்குறாரா? சரி. அவர் சொன்னா நான் இங்க தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா வேணுமா? நம்பி அம்மா நம்பி முடியும். அள்ளி இங்க எதுக்கு வந்த? சும்மா கோழில பிள்ளை கோழி கட்டிட்டீங்க. வீட்ல இருக்கணும் கேக்குறியா? இப்படி சோறு வெட்டி சும்மா வாங்கி போறலாம். அது ஏன் இப்படி பேச சொல்றீங்க? கோழில பார்த்தா பிடிக்காத போல இருக்கு. காவல் பாத்துட்டு இருக்கேன். காசு தான் பிரச்சனை. காசு இல்லையே மனுஷன் கிடையாது. இந்த காசு வந்து மதிப்பாங்க 10 பேர். மனிதன் நல்ல மனுஷனா இருந்தா போதும். கெட்ட மனுஷன் நல்ல மனுஷன் செத்து போறது தெரியும். ஏன் காசு இல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. யார் சாமி சொல்றது? அப்படி எல்லாம் கிடையாது. காசா வேசா வாழ்க்கைக்கு காசு தேவையே தவிர காசுக்காக வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வட்டம். பிறக்கிற குழந்தை பிறந்த பிறகு இந்த முதல் குளிப்பாட்டம் யாருக்கா தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க அப்பா தான் குளிப்பாட்டாரு, அம்மா தெரியாது. அவன் இருந்து ஆளாகி கிழவனாகி முதியவனாகி இறக்குறான். பிறக்கும் பொழுது யார் குளிப்பாட்டாங்கன்னு தெரியாது. இறக்கும் போது அப்பவும் யார் குளிப்பாட்டாங்கன்னு தெரியாது. முடி சார்ந்த மன்னர்கள் எல்லாம் கடைசி இப்படி சாப்பிடலாம். அண்ணன் மன்னர் ராஜகுமாரன் 10 கோடிக்கு சொன்னாங்கலாம். சாகும் போது எப்படி வந்தாங்க அந்த மாதிரி போயிடுவேன். அப்பெல்லாம் 4 பேர் தூக்கிட்டு போனாங்க. இப்ப 4 பேர் தூக்கி போறதில்ல. அந்த வண்டி வீட்டுக்கு வந்துருது. ஹலோ இவ்வளவு அறிவாளியான நீங்க இந்த இடத்துக்கு இருந்த வீட்டுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். நீர் வேணும். ஏன்னா அவனுடைய அந்த வீட்டுல நம்ம தேங்க உடைக்க கூடாது. உனக்கு நான் பூஜை பார்த்து இருக்கேன். சிறப்பா சொல்லுங்க முதல்ல அந்த புருஷனுக்கு. மாப்பிள்ளை யார் எங்க வேறு? யார் தெரியுமா? முருகப்பெருமான் தான் மாப்பிள்ளை. என்னம்மா முருகன் தான் மாப்பிள்ளை. வாங்கோட சேர்ந்த நாய் போட முடியும். பொறுமசாமியே பொறுமசாமி பொறுமையாத்தான் பேசுறேன். ஒரு பொம்பளை கூட பொறுமையாத்தான் பேசுறேன். இல்ல உண்டு. அது கோவம் வந்தா தான் எப்பலாம் பேசுறேன். கோவம் வந்தா எனக்கு யோகம் வந்த மாதிரி. கோவம் வர மாட்டேனே. கோவம் இங்க இருக்கும், குணம் இருக்கும். அப்படி இருக்கீங்க. ஓஹோ. ஆத்த உள்ள போற முடிஞ்சா அப்படி இல்ல. விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல. ஐயா ராஜாவே. எல்லாரும் ஏத்த காலி. ஏன் கல்யாணத்தை பத்தி நீ வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க? என்ன காரணம் தெரியுமா? கல்யாணம் சொல்லி வேண்டாம். கல்யாணம் 1000 காலத்து போயிரமா. அது போன்ற பொண்ணு இந்த பொண்ணு மனசில்லை என்ன முத்து முத்து பார்த்தீங்க. பிடிக்குதா பிடிக்கல? எப்படி மேலப்பட்ட அஜித் குமார் மாதிரி நீங்க பாடுறீங்க? அந்த நாள் இப்படி பாடுவாங்க. தாயை போல சேலம் நூறு போல, தாயை போல பிள்ளை நூறு போல சேலம் முருகப்பெருமான் எனக்கு வேணாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அம்மா அடிப்பாங்க. எனக்கு சுட தெரியும் சாமி. எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளவு உளுந்து சேர்க்கணும் எனக்கு தெரியும். புது சட்டியில பணியாரம் பிச்சுக்கிட்டு போயிரு. பழைய சட்டிக்கு முருகன் பழகிற சட்டி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. சொல்ல பழைய சட்டியே வேணாம். பணியாரத்தையே நான் மறந்துட்டேன். புது சட்டியா வாங்கி கூட நான் பழைக்கிற மணியார் ஊத்துவேன் தவிர பழைய சட்டியை கொண்டே வச்சு அடுப்பறிக்க கொத்து கொத்துனா மாவு வீணா போயிருப்பா. போய் என்ன தவ போயிட போறீங்க. பாசங்களை பார்த்து கொண்டு